டேய், ம் என் பீரோல இருந்து ஏதாவது அமௌண்ட் எடுத்தியா? ஆமா எடுத்தேன். எதுக்கு எடுத்த? என்ன செலவு பண்ண? ஃப்ரெண்டு ஒருத்தன் அவசரமா 10,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு சொன்னா அதான் கொடுத்தேன். எது? ஆமாப்பா, ஃப்ரெண்டுக்கு டியூக் பைக்னா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கேட்டால் வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் 10 நாள் சாப்பிடாம இருந்து தற்கொலை பண்ணி பெண்ணு மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி எப்படியோ அப்பா அம்மாவை காசு ரெடி பண்ணி வச்சிட்டான். இருந்தாலும் ஒரு 10,000 ரூபா அமௌண்ட்டு ஷார்ட்டேஜாக இருந்திருக்கு. சரி நம்ம கிட்ட வீட்டில் சும்மா தானே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு காசு கொடுத்துட்டேன். சும்மா இருக்குன்னு எடுத்து கொடுத்தியா? ம் அது நான் ரெண்டுக்கு வச்சிருந்த காசுடா. சரி விடு, ஃப்ரெண்டுக்கு தானே கொடுத்த. இந்த மந்த் உனக்கு salary வந்திருக்கும்ல, அதுல சென்ட் பண்ணி விடு. என்ன முழிக்கிற? சென்ட் பண்ணி விடு. அது வந்து இப்போ யாருக்கு கொடுத்த? என் மேனேஜருக்கு. அவரு ஏதோ டூர் போகணுமாமா, கையில் காசு இல்லைன்னு சொன்னார். அதான் என் சேலரி 20,000 எடுத்து அப்படியே கொடுத்துட்டேன். நம்மளால தான் டூர் போக முடியல, கையில் காசு இல்லைன்னு. அவராவது போயிட்டு வரட்டுமேனு தான் அதான் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன். தப்பா எடுத்துக்காத. ஓ, இவனை எப்படிதான் நான் கல்யாணம் பண்ணணும்? ஆ? டேய், இங்க வா. லஞ்சுக்கு சாப்பாடு கொடுத்தா அப்படியே எடுத்துட்டு வந்திருக்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? பிரியாணி கேட்டேன். ஆனா நீ சாம்பார் பூவை கொடுத்து விட்டுருக்க. அதனால என்ன? இன்னைக்கு சாம்பார் சாதம் கொடுத்து விட்டேன், நாளைக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்து விட போறேன். நோ, நான் ஆபீஸ் மேட்ஸ்ட பிரியாணி கொண்டு வரேன்னு சத்தியம் பண்ணியிருந்தேன். திறந்து பார்த்தா சாம்பார் பூவா. ஒரே அசிங்கமா போச்சு. ஷிட். டேய், உனக்கு 23 வயசு ஆகுதுடா. கொஞ்சமாவது மெச்சூர்டா நடந்துக்கோ. ஸ்கூல் பையன் மாதிரி பண்ணிட்டு இருக்க. இந்த மெச்சூரிட்டி பத்தி பேசுற வரலாம் வச்சுக்காத. அப்புறம் நைட்டு மமம் சாப்பிட வர மாட்டேன். கா, we need more ammo. ஐயோ, நான் எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான்டி. இம்மெச்சூரா பிஹேவ் பண்றான் எப்பவும். கொஞ்சமாச்சும் கல்யாணம் ஆயிடுச்சு, பொறுப்பா இருப்பான், எனக்கு ஏத்த மாதிரி யோசிப்பான், எனக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவான்னு பாக்குறேன். அதெல்லாம் கனவுல கூட நடக்காது போல. என்னடி இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு இதை விட பெரிய ப்ராப்ளம் என்னவா இருக்க போகுது? இதுக்கு உனக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் நான் ஒன்னு சொல்றேன். அப்படின்ற? சரி சொல்லு. சரி ஓகே, நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன்.